பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இரும்பு தாதுக்களோட படிவுகள் அதோட செறிவின் அடிப்படையில் கேட்பாங்க, எவ்வளோ இரும்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி வருஷப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நேஷனல் பெர்மிட் லாரியிலலாம் எழுதியிருப்பாங்களே, மகாராஷ்டிரா லாரினா எம்ஹெச்னு எழுதியிருப்பாங்க, கேரளானா கேஎல்னு எழுதியிருப்பாங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரா லாரி கேரளாவுக்கு சைனா பொருள்லாம் ஏற்றிட்டு போகுது. அப்போ எம் அப்படின்றது மேக்னடைட்டு, ஹச் அப்படின்றது ஹேமடைட்டு, கே அப்படின்றது கோதைட்டு, எல் லைமனைட்டு, சி சிடரைட்டு. சரிங்களா, இதுதான் வரிசை. மகாராஷ்டிரா லாரி கேரளாவுக்கு சைனா பொருள் ஏற்றிட்டு போகுது. இந்த வருஷப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னா கல்கத்தா. நிலால கால் வச்சா கொன்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. சரியா, கொன்றுவாங்க. அடுத்து பாருங்க, இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர். அதாவது சுரங்கத்துக்குள்ளதான் நாகப்பாம்பு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். அடுத்து பாருங்க, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத். அதாவது இரும்பு சத்து இல்லைன்னா ஹைட்டு குறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு சாரா, சரியா, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு எங்க அப்படின்னா ஹைதராபாத். அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்காக பொறுப்பு அமைச்சகம் சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படி உருவாக்கப்பட்டது. ஸோ இது கேட்பாங்க. அப்போ அதாவது சுதந்திரம் வாங்கி 10 வருஷம் ஆனாலும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலியமாக இது உருவாக்கப்பட்டது. நன்றி.